இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அது 26, 27 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அப்ப நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை, மாபெரும் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்முடைய ஆத்மா பாதாளத்திற்கு போகாது. ஏன் போகாது? இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டால் அந்த ராஜ்யம் நமக்கு இயேசு கிறிஸ்துவால் முத்திரைக்கப்படுகிறது. அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த ராஜ்யம் நமக்குரியதாய் மாறிவிடுகிறது. அங்கே கட்டப்பட்டிருக்கிற கைவேலை இல்லாத வீடு நமக்கு சொந்தமாகி விடுகிறது. எப்போ? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அந்த மீட்பை, அந்த வீட்டை இலவசமாய் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் பெற்று தெளிவா பார்க்கிறோம். ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் போது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் போது, அந்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தம், அந்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது, அந்த இரத்தத்திற்குள்ளாய் நாம் கடந்து போய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மீட்பையும் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதாளத்தில் விடாமல் அந்த ராட்சியத்திலே பங்கடைய செய்கிறார். அந்த ராட்சியத்திலே பங்கடைய செய்கிறார். அது அழகா சொல்ற நித்திய ஜீவன். நமக்காக அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, பிலீவ்னஸ், அந்த நம்பிக்கை. ஏங்க நம்பணும்? எதுக்கு நம்பணும்? நித்திய வீடு இருக்குது, கைகளால் கட்டப்படாத வீடு இருக்குதுன்னு ஏன் நம்பணும்? எப்படி நம்ப முடியும்? இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை எப்படி நம்ப முடியும்? உண்மையான வார்த்தையா? நம்ப முடியுமா? முடியும். ஏன் முடியும்? ஏன் முடியும்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மோடு கூட பிரத்யட்சமாய், நேரடியாய், அவருடைய வசனத்தின் மூலமா எந்த வகையிலையா நம்மோடு கூட அவர் பேசுகிறார். ஆண்டவர் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்படி நேரடியா வந்து அவர் பேசுறாரு, இல்லைன்னா அவருடைய வார்த்தையின் மூலமா பேசுறாரு, இல்லைன்னா தன்னுடைய ஊழியர்கள் மூலமா, தன்னுடைய தாசன் மூலமா இவர் பேசுகிறார். இதாங்க as a living God, as a living God. இன்னைக்கு சரித்திரம் அவருடைய பிறப்பின் மூலமா இரண்டாக, உயிர்த்தெழுதலுக்கு ரெண்டாய் பிரிக்கப்படுகிற. எப்படி பிரிக்கப்படுது? கிமு, கிபி, கிறிஸ்துவுக்கு மின், கிறிஸ்துவுக்கு பின். ஏடி above Christ, பிசி before Christ. நீங்க பிஃபோர் கிரைஸ்ட் எழுதினாத்தான் ஜெல்லம், அபோவ் கிரைஸ்ட் எழுதினாத்தான் ஜெல்லம். இன்டர்நேஷனல், சர்வதேச அளவில் அந்த இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கிறது. ஒரு நாட்டில் மட்டும் இல்ல, உலகமெங்கும் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் சரித்திர நாயகர். உயிரோடு எழுந்ததுனாலங்க. நடுவழியிலே தமஸ்கோவுக்கு சீறி போன சவுலை நடுவழியிலே சந்தித்து, சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே? ஆண்டவரே நீர் யார்? நீ நிந்திக்கிற இயேசு நானே, நீ நிந்திக்கிற இயேசு நானே. நடுவழியில மத்தியான வேளை கூட பேசினாருங்க. பேசுகிற ஆண்டவர். அதனாலதான் அந்த வேதத்தினுடைய வசனத்தை நான் நம்பணும்னு சொல்லி இருக்கிறாருங்க. கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு, கொடுப்பார்.
நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். இன்னைக்கு இந்த ஆண்டவரை நம்புகிறோமா முழுமையுமா? அந்த ஆண்டவரை முழுமையுமா நம்பி விசுவாசித்தால், அந்த கர்த்தரை நம்பி முழுமையுமாய் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில வரப்போதும். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் தான் பண்ணின பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக அக்னி சூளையிலே போடுகிறார். அக்னி பட்சித்து எரிகிறது, அக்னி பட்சித்து எரிகிறது. உள்ள போனவெல்லாம் செத்து போவான், காலி. 7 மடங்கு அதிக சூடாக்க சொல்லினாரு. கொண்டு போனவன் செத்து போனான். கட்டப்பட்டவர்களாய் அக்னியிலே விழுகிறார்கள். தீவிரமாய் நேபுகாத்நேச்சார் எழுந்து சொல்றான், ஐயா 3 பேரெல்லாம் ஐயா போட்டு அக்னிலாமா? 4வது ஒரு ஆள் அக்னி ஜுவாலையில இருக்கிறார். இந்த 3 பேரும் விடுதலையாய் அக்னி ஜுவாலையில உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அக்னியில போட்டவங்க, தீயில போட்டவங்க என்னைக்குங்க விடுதலையா உலாவுனாங்க? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. தீ அவங்களை எரித்து பொசுக்கி சாம்பலாக்கிடும். வரலாறே இல்லைங்க, வரலாறே இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாக்கும்படியாக அக்கினி சூளையில் அவர் இறங்கி வந்தார். நேபுகாத்நேச்சார் வந்து சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய தாசரே, வெளியே வாங்க, வெளியே வாங்க. பார்க்கறாங்க, அக்கினி அவர்கள் பலம் செய்யல, அக்கினி மனம் கூட அவங்க மேல வீசலங்க. சொல்லுவாங்க, நம்ம பாத்தீங்கன்னா மேல புகை பட்டுச்சுன்னா அந்த புகை வாடை இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த ஃபயருடைய ஸ்மெல் இருக்கும். அவங்க மேல அந்த அக்கினியின் மனம் கூட வீசலங்க. That Jesus, இதான் இயேசு, இதான் இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த ராஜ்யம் உங்களுக்கு முத்திரைக்கப்படுகிறது. அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் போக முடியும். உலகத்துக்கு எத்தனையோ வழி இருக்குங்க, எத்தனையோ வழி மூலமான பல இடங்கள் போகலாம். ஆனா பரலோகத்துக்கு ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தாங்க வழி, வேற எந்த வழியும் இல்லை. எந்த வழியாவது நான் போயிடலாமான்னு நினைச்சீங்கன்னா முடியாதுங்க, நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. அதான் முதலே சொன்னேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் என் பிதாவின் இடத்திற்கு வரான். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நமது ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவே மையப்புள்ளி, இயேசுவே நடுநாயகர். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் அந்த ராஜ்யம், கைவேலை இல்லாத அந்த ராஜ்யம் நமக்கு சொந்தமாகிறது. தலைகளை தாத்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நமக்கு கைவேலை இல்லாத அந்த ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் வாழ உதவி. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.